110-120 வருஷங்களுக்கு முன்புதான் நடராஜ பெருமானுடைய சிலை இங்கே கொண்டு வரப்பட்டது. காகம் பரவாத இடமுமில்லை, காரை தீவான் போகாத இடமுமில்லை என மிகச் செல்லமாக அழைக்கின்றார்கள். இல்லை. இலங்கையிலே காணப்படுகின்ற பெரிய சிவன் ஆலயங்களில் ஒன்றான இந்த காரிநகர் சிவன் கோவில் ஆலயம் தோற்றம் பெற்ற வரலாறானது சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால், ஆரம்ப காலத்தில் தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஆண்டியோரால் தல யாத்திரை செய்வதற்காக இலங்கைக்கு விஜயம் செய்கிறார். அப்போ அவள் இலங்கைக்கு விஜயம் செய்து காரிநகர் பிரதேசத்திலே தங்கியிருந்தால் அந்த சமயத்தில் காரிநகர் பகுதியில் குளக்கட்டு மன்னனால் அமைக்கப்பட்டிருந்த ஒரு ஐயனார் ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆலயம் சரி அழிவுற்ற நிலையில் காணப்பட்டது. அதை கண்டதும் அந்த ஆண்டி சரியாக மனவருத்தம் அடைகிறார். மனவருத்தம் அடைந்து தன்னுடைய கையில் இருந்த வைரவர் சூலாயுதத்தை அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து வழிபடுறார். அதற்கு அருகாமையில் ஒரு கேணி அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கேணியை அமைக்கிறார். அந்த சமயத்தில் மண்ணில் இருந்து ஒரு ஐயனார் விக்கிரகம் ஒன்று தென்பட்டது. அந்த சந்தோஷத்தில் அந்த ஆண்டி அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு ஒரு ஆலயம் ஒன்று அமைத்து வழிபடுகிறார். அதற்கு பிற்பாடு இந்த காரிநகர் பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு செல்வந்தர் இந்த ஆலயத்தை சற்று பெரிதாக கட்டி மீள் புனரமைப்பு பணிகள் எல்லாம் செய்து கும்பாபிஷேக நிகழ்வு நடத்தினார். அந்த ஆலயத்திற்கு வடபகுதியில் நோக்கி ஒரு சிவாலயம் ஒன்றையும் அமைத்து வழிபட்டார். இந்த ஆலயம்தான் தற்பொழுது காரிநகர் சிவன் கோவில் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. ஈழவள நாட்டில் உள்ள சிவதலங்களில் ஒன்றாக மிளிரும் இந்த ஆலயமானது ஆரம்ப காலங்களில் திண்ணைபுரம் சிவன் கோவில் என அழைக்கப்பட்டு வந்தது. இந்த ஆலயமானது ஆண்டிக்கேணி முனிவரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது.
அந்த முனிவர் தென்னிந்தியாவிலிருந்து தலையாத்திரை செய்து இலங்கைக்கு வருகை தந்து காரைநகர் பிரதேசத்தில் வியாவிலில் அமைந்திருக்கின்ற ஐயனார் பெருமானை வழிபடுவதற்காக வருகை தந்திருந்தார். அந்த சமயத்தில் ஐயனாரினுடைய ஆலயம் போர்த்துகேயர் ஒல்லாந்தரினால் அழிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது. இவ்வாறு குளக்கட்டு மன்னனினால் அமைக்கப்பட்ட இந்த ஆலயமானது அழிவடைந்து சிதைவுற்று காணப்பட்டது. அதனை கண்டு மனவருத்தமுற்ற ஆண்டிக்கேணி அவ்விடத்தில் வைரவர் சூலத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். இந்த வழிபாட்டிடத்திற்கு அண்மையில் கேணியொன்றையும் அமைத்தார். அந்த சந்தர்ப்பத்தில் மண்ணிலிருந்து புட்களை சமேத ஐயனார் விக்கிரகம் ஒன்று தென்பட்டது. இவ்வாறு கண்டெடுத்த விக்கிரகத்தை அவ்விடத்திலேயே ஸ்தாபித்து வழிபட ஆரம்பித்தார். பின்பு காரைநகர் பிரதேசத்தைச் சேர்ந்த பெரும் செல்வந்தரான அம்பலவி முருகரால் இந்த ஆலயம் சற்று பெரிதாக அமைக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. இந்த ஐயனார் ஆலயத்தில் வடக்கு பக்கமாக சிவன் கோவில் ஒன்றையும் ஸ்தாபித்தார். இந்த ஆலயம்தான் தற்பொழுது காரைநகர் சிவன் கோவிலாக தோற்றம் பெற்று காணப்படுகின்றது. கண் பழுதாகி அவர்கள் எல்லாரும் திரும்பி போய்விட்டார்கள். பிறகு ஒல்லாந்தர் வருகிற கோயிலை இன்றைக்கு எல்லா அங்கே இருக்கின்ற உருவங்களை அங்கும் இங்குமாக கொண்டு சென்று விட்டார். அதிலே உண்மையாக மூலஸ்தானத்திலே இருக்கின்றதாகிய யாவில் பெருமானை இங்கே கொண்டு வந்து போட்டு விட்டார்கள். ஆகவே வந்த ஆண்டிகேணி ஐயனார் ஏமாந்து அங்கே வழிபட முடியாமல் போய்விட்டதே என்று ஐயனார் தான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒளியை காட்டி அந்த ஒளியின் மூலம் இவர் அந்த இடத்தை தோண்டி எடுத்த போது அங்கே ஐயனாருடைய உருவம் பூரணை புட்கலையோடு சமயந்திரமாக இருக்கின்றதாகிய ஐயனாருடைய கோயில் ஐயனாருடைய திரு உருவம் அங்கே காணப்பட்டது. அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வந்துதான் இங்கே ஆண்டிகேணி முனிவர் இங்கே அதனால்தான் இப்பொழுதும் இங்கே வழிபடுகின்றவர்கள் முதல்ல ஐயனாருடைய வாசலாரில் போய் பிறகு திரும்பவும் ஐயனார் வாசல்
கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தவர்கள். அந்த சிவலிங்கம் கொண்டு வருகின்ற பொழுதும் கூட அங்கே ஐயனாருடைய திருவுருவத்தோடு பக்கத்தில் இந்த இறைவனையும் வழிபட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். அவை இந்தியாவுக்கு சென்று அங்கே இருக்கின்ற சிவலிங்கங்கள் 7 சிவலிங்கங்கள் காணப்பட்டன. அந்த சிவலிங்கத்தை எதை எடுப்பது என்று சொல்லி தீர்மானிக்கின்ற பொழுது அதிலே வருகின்ற ஒரு காற்று அதை வெளிவந்தது. அந்த காற்றின் மூலமாக அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு பின்பு இன்றைக்கு 110-120 வருஷங்களுக்கு முன்பு தான் நடராஜ பெருமானுடைய சிலை இங்கே கொண்டு வரப்பட்டது. அந்த சிலை கொண்டு வந்தப்பட்டது. அதுவும் அந்த சிலை மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தை பரிபாலிக்கின்ற நடராஜ பெருமானின் திருவுருவம் மிகவும் அற்புதமானது. வியாக்கிரபாதர் முனிவரும் பதஞ்சலி முனிவரும் திருவடியில் இருமருங்கிலும் தொழுது ஏத்த முயலகன் மேல் தூன்றிய பலத்திருப்பாதமும் தூக்கி வளைத்த இடப்பாதமும் கொண்ட எம்பெருமான் சிவகாமி அம்மையாருடன் அருளும் அழகும் ஒழுக காட்சி தருகின்ற காட்சி வேறு இடத்திலே இந்த மாதிரியான உருவத்தை காண முடியாது என்று சொல்லி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த பாஸ்கர் தொண்டமான் அவர்களாலே போடப்பட்ட இந்த திருவுருவமாகும். அற்புதமான திருமேனி, பொன்னார் மேனியனாக விளங்குகின்ற செந்தழல் போன்ற மேனியை உடையவனாக என்றைக்கும் பிரகாசமாக முகத்தோடு குனிந்த உருவம் கொவ்வை செவ்வாயும் குமிஞ்சிரிப்பும் ஒரு காட்சி தருகின்றதாகிய அந்த காட்சியை கண்டு கழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெருமானை வணங்கி பலரும் இன்றைக்கும் வருகின்றார். இந்த கோயில்களிலே இந்த கோயிலே 3 விழாக்கள் பெரும் விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இலங்கையில் காணப்படுகின்ற பிரபல்யமான ஆலயங்களில் ஒன்றான இந்த காரிநகர் சிவன் கோவில் ஆலயத்திலே தினமும் 6 கால பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதோடு வெள்ளிக்கிழமைகள் தோறும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது. அதை தாண்டி இந்த ஆலயத்தில் திருவம்பாவை உற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதைவிட இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் ஏனைய ஆலயங்களோடு ஒப்பிடும்போது சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால் ஏனைய ஆலயங்களில் எல்லாம் ஒரு வருடத்தில் ஒரு திருவிழா இல்லைன்னு சொல்லி சொன்னால் குறைந்தது 2 திருவிழாக்கள்லாம் நடைபெறும். ஆனால் இந்த ஈழத்து சிதம்பரம் கோவிலில் வந்து ஒரு வருடத்தில் மாத்திரம் 3 திருவிழாக்கள் இடம்பெறுகிறது. அதுவும் பங்குடி மாதம் 10 தினங்களும், ஆடி மாதத்தில் 10 தினங்களும், மார்கழி மாதத்தில் 10 தினங்களுமாக இங்கு ஒரு வருடத்தில் மாத்திரம் 3 திருவிழாக்கள் இடம்பெறுகிறது. அதைவிட இந்த தேர் திருவிழாவின் போது நள்ளிரவின் பின்னதாக ஆருத்ரா தரிசனம் இடம்பெறும். மிக மிக ஒரு அரிதான ஒரு காட்சி. அதாவது தென்னிந்தியாவிற்கு போய் சிதம்பரத்திலே இந்த ஆருத்ரா தரிசனத்தை காண முடியாதவர்கள் இங்கே இந்த குறித்த நாளிகைக்காக இந்த ஈழத்து சிதம்பரத்தினுடைய இந்த ஆலயத்திலே வந்து ஒன்று கூடுவார்கள். அதை தாண்டி இந்த சிவன் ஆலயத்திலே வந்து தைப்பூசம், மாசிமகம், ஆவணி சதுர்த்தி, நவராத்திரி, சிவன் ராத்திரி, அதைவிட கார்த்திகை தீபம் எல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
தொன்மையும் வரலாற்று சிறப்புமிக்கதுமான இந்த ஆலயத்திலே தினமும் 6 கால பூஜை வழிபாடுகள் மிக சிறப்பாக இடம்பெறுகின்றது. இத்திருக்கோயிலில் நடைபெறும் உற்சவங்களில் மிக பிரசித்தி பெற்றது திருவம்பாவை உற்சவமாகும். இவ்வாலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்தில் மாத்திரம் 3 திருவிழாக்கள் இடம்பெறுகின்றன. அதாவது பங்குனி உத்தரத்தில் நிறைவடையும்படி 10 தினங்களும், ஆடிப்பூரத்தில் நிறைவடையும்படி 10 தினங்களும், அதை தாண்டி மார்கழி மாதம் 10 தினங்களுமாக ஒரு வருடத்தில் மாத்திரம் 3 திருவிழாக்கள் இடம்பெறுகின்றன. அதை தாண்டி தைப்பூசம், மாசிமகம், ஆவணி சதுர்த்தி, நவராத்திரி, சிவன் ராத்திரி, கார்த்திகை தீபம் என்பனவும் விசேடமாக இங்கு போற்றப்படுகின்றன. தேர் திருவிழாவின் நள்ளிரவின் பின்னதாக ஆரத்துரா அபிஷேகம் நடைபெறும். மிக மிக அரிதான ஒரு காட்சி. சிதம்பரம் சென்று இந்த ஆருத்ரா தரிசனம் காண முடியாதவர்கள் எல்லாம் அந்த குறித்த நாளிகைக்காக இங்கே ஒன்று கூடுவார்கள். பிரம்மாண்ட வசந்த மண்டபத்தில் நடைபெறும் இந்த அபிஷேகத்தின் போது ஈழ தமிழக நாதஸ்வர தவில் வித்துவான்களின் கச்சேரியும் நடைபெறும். சுமார் 5 மணித்தியாலமாக நடைபெறும் இந்த இசை கச்சேரியை காண்பதற்கென்றே பல இசை ரசிகர்கள் கூடியிருப்பார்கள். கலைஞர்களும் தமது வித்துவ திறமையை காட்டும் ஒரு களமாக இதனை பயன்படுத்துவார்கள். இந்த ஈழத்து சிதம்பரத்திலே இன்றைக்கு 6 வேளை பூசை நடைபெறுகின்றது. அதிகாலை 5 மணி, 8 மணி, பின்பு 12 மணி, பின்பு 4 மணி, 5 மணி, பிறகு 8 மணி, 7 மணி, இரவு 7 மணியில் 6 வேளை பூசை இங்கே நடைபெற்று கொண்டு வருவது ஒரு மிகவும் சிறப்புரியதாகும். இங்குள்ளவர்கள் தங்களுக்கு ஏற்ற நேரத்தில் இங்கே வந்து வழிபட இந்த 6 வேளை பூசை எல்லோருக்கும் உதவக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் எங்களுடைய திருவாசகம் இங்கே முற்று ஓதலாய சம்பவம் இங்கே நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் திருவாசகம் காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரையும் முழு திருவாசகத்தையும் முற்று ஓதுகின்றதாய வைபவம் இங்கே நடைபெறுகிறது. இந்த வைபவத்தை மணிவாசக சபை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. இந்த மணிவாசக சபை 1940ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவற்றிற்கு வைத்தீஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள்தான் பண்டிதமணியாக விளங்குகிறார். மற்ற கலாநிதியாக விளங்குகின்ற அந்த வைத்தீஸ்வர குருக்கள் தான் இங்கே வழிபாடுகளை அந்த முறையை கொண்டு வந்து இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மணிவாசக சபையை கொண்டு. அவை இப்பொழுது சிறியன் தலைவராக, அந்த சபையினுடைய தலைவராக இருந்து இங்கே விழாக்கள் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றன. மற்றது போட்டிகள், மாணவர்களுக்கிடையே போட்டிகள், மற்ற சமய பாட பரீட்சைகள் போன்றவைகளை நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த கோயிலே
இருக்கின்றன. அதே நேரத்தில் மணிவாசக சபையினாலே இந்த விழாவின் அன்று ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்னும் திருமந்திரம் 24 காலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரையும் 24 மணித்தியாலமும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இடையில திருவாசகம் முற்றோதல், திருமுறைகள் ஓதல் போன்றவையும் இருந்து கொண்டு இருக்கும். ஆகவே இவ்வாறு ஆண்டவனுடைய நாமத்தை 24 மணித்தியாலம் ஓதுகின்றதாய தன்மை இந்த கோயிலே இருக்கின்றது. ஆலயத்தை சூழ உள்ள பகுதி தென்னைபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. அது மிகவும் களிமண் சார்ந்த பகுதி. இதனால் தான் இங்குள்ள முதியவர்கள் தென்னை களியான் என்று சிவனை மிகவும் அன்பாக அழைப்பார்கள். ஈழத்தின் மிகவும் புகழ்வாய்ந்த சிவன் ஆலயங்களில் ஒன்றான இந்த காரிநகர் சிவன் கோவிலின் வருடாந்த பெருந்திருவிழாக்களின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காரிநகரில் திரண்டு சிவனை கண்டு ஆனந்தமடையும் காட்சி பார்ப்பதற்கே மெய்சிலிர்க்க வைக்கும் அற்புத காட்சியாக இருக்கின்றது. இங்கே ஈழத்தில் சிதம்பரம் என்று பெயர் வந்தது. அங்கே சிதம்பரத்தை ஒட்டி கிரியைகளும் மரபுகளும் ஒட்டி நடக்கின்ற காரணத்தினால்தான் இங்கேயும் வருகின்றது. இங்கே திருவாதிரை திருநாள் அங்கே நடைபெறுகின்ற காலத்தில் தான் இங்கேயும் நடைபெறுகின்றது. அதே நேரத்தில் தான் இங்கே நாங்கள் திருவம்பாவை அதிகமாக முதல்ல காலையிலே பூசைகள் அபிஷேகங்கள்
போன்றவைகள் நடராஜ அதாவது சிவலிங்கத்திற்கும் மற்றது இது ஐயனாருக்கும் அபிஷேகங்கள் இவைகள் எல்லாம் நடைபெற்று பின்பு 10 மணிக்கு அதிகமாக மிக வளமையாக கூடுதலாக இருந்தது 10 மணிக்கு திருவம்பாவை பாடுவார்கள். திருவம்பாவை பாடி முடிய வீதியிலே அம்மன் அதாவது சுந்தரேஸ்வர பெருமானும் சௌந்தராம்பிய சமேத சுந்தரேஸ்வர பெருமானும் பிள்ளையார் மற்றது முருகன் ஆகியோர் மூவரும் வந்து 2ஆம் வீதியை பவனி வருவார்கள். பின்பு இந்த திருவம்பாவை காலையிலும் பாடுவார்கள், மாலையிலும் பாடுவார்கள். இரவு நேரம் 5-6 மணிக்கும் பாடுகின்றதாகிய இருமுறை இங்கே திருவம்பாவை பாடுகின்ற ஒரு முறைமையும் இருக்கின்றது. தென்னிந்தியாவில் அமைத்து காணப்படும் சிதம்பரத்தில் எவ்வாறு திருவாதிரை உற்சவம் மிக பக்தி பூர்வமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகின்றதோ அதே போன்று அதன் வலியுறுத்ததான வழிபாட்டு முறைகள் இந்த சிறிய தீவில் இருக்கும் காரிநகர் சிவன் கோவிலிலும் நடைபெறுகின்றது. இதனால் தான் இது ஈழத்து சிதம்பரம் என அழைக்கப்படலாயிற்று. சுமார் 100 வருடங்களுக்கு முன்னர் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுதான் சிவகாம சுந்தரி சமேத சிவசிதம்பர நடராஜ பெருமான் சிலையாகும். மிடுக்கான ரசாதோற்றம், எழிலுருவான அற்புதமான மூர்த்தம், திருவாசகத்திற்கும் தில்லைக்கும் மிக நெருங்கிய தொடர்புள்ளது. அதேபோல இந்த நடராஜர் சிலையில் 51 சுடர்கள் உள்ளன. இந்த 51 சுடர்களும் திருவாசகத்தின் 51 பதிகங்களை நினைவூட்டுகின்றது. வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர்கள் ஒரே சிலையிலேயே அமைய பெற்றது மேலும் சிறப்பு. நடேசர் அபிஷேகத்தின் போது உடுக்கி ஏந்திய கையாளும் அக்கினி ஏந்திய கையாளும் வலிந்து வரும் திரவியங்கள் இவ்விரு முனிவர்களின் சிரசிலும் பொழிவது அற்புதமே. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பவற்றை தன்னகத்தே கொண்டு அவ்வூர் மக்களின் நெஞ்சங்களிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருப்பவர்தான் சௌந்தராம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான். உலக தமிழர்களுக்கு உறவு பாலமாக இருக்கக்கூடிய IBC தமிழின் தீபதரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் அமைந்து காணப்படுகின்ற காரிநகர் சிவன் கோவிலுக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டும் இந்த ஆலயம் சார்ந்த பழமை வாய்ந்த விடயங்களையும் வரலாறு ரீதியான விடயங்களையும் அதை தாண்டி தற்காலத்தில் அமைக்கப்பட்ட உங்களுக்கு தெரியாத புதுமையான விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பித்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான தீபதரிசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மோனிகா. நன்றி, வணக்கம் நேயர்களே.